வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்ததாக நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ஒவ்வொரு மாத கருத்தரங்கமும் மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அதில் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்ச கனெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கான ஒரு ஜோதிட சூட்சமங்களை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமது சிறப்பு விருந்தினர் அப்படிங்கும்போது திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது ராஜா சங்கர் சார் அவர்களை வருக வருக என நமது குபேர கலச அறக்கட்டளை சார்பாக வரவேற்று ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. மாசில் வீணையும் மாலை மதியமோ, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கிட வீணிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே, ஈசன் எந்தன் இணையடி நிழலே. குபேர கலச அறக்கட்டளை திருப்பூரில் நடக்கும் இந்த 21வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய மேடையை கொடுத்த இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற கூடிய தலைப்பு ஜோதிட கதம்பம். ஜோதிட கதம்பம் அப்படின்ட்டா நம்ம எப்பயுமே ஜோதிட விஷயங்கள் ஒரு கோர்வையாக பேசிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறோம். அடியனுக்கு சின்ன ஜோதிடர் தான், பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். பொதுவாகவே லக்கணம், லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜாதகர். அப்போ ஒரு லக்கணாதிபதி எங்கே இருந்தால் என்ன பலனை தரும் எப்படின்னு நாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால், லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் தான் என்ற கேள்விகள் இருக்கும். நான் எப்படி இருப்பேன், ஏன் குழந்தைகளை எப்படி நான் பார்த்துக்குவேன், நான் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, எனக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா, லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் இந்த கேள்விகள் அவங்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வம்சாவளியில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சர்ஜரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா, லேடிஸாக இருந்தால் ஒரு சர்ஜரி உண்டு, இருந்தாலும் இன்னொரு சர்ஜரி அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும். யார் வேணாலும் பார்த்துக்காங்க. மேலும் என்ன அப்படின்னா, லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவர்களுக்கு சொத்து உண்டு என்பதை சொல்லலாம். லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த குடும்பத்து நபர்கள் பெரிய ஒரு அமைப்பில், அதாவது ஊர் தலைவராகவோ அல்லது ஊரில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமையும். இந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக 3 டாக்குமெண்ட் சம்மந்தப்படும்.
இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம், அல்ல கேள்விப்படலைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் யாருக்கெல்லாம் நீச்சம் பெறுகிறாரோ அவர்களுக்கு 3 சொத்து உண்டு என்பதை சொல்லலாம். நீச்சத்துக்கு ஏன் 3 சொத்து? தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருந்து தன்னுடைய நீச்சமான வீட்டை பார்க்குறார் காலச்சக்கரத்துக்கு. நீங்கள் அப்படி எடுத்து பாருங்கள். அப்போ அவங்களுக்கு 3 சொத்து இருக்கும். சொத்து இருக்குது அப்படின்னாவே அந்த சொத்தில் வில்லங்க இருக்கும். யாருக்காக இருந்தாலும் என் சொத்தில் வில்லங்க இல்லாத சொத்து எனக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாருமே சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தருக்கு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தில் வில்லங்க இருக்கும். அப்போ லக்கணாதிபதி 2 இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிப்பை தரும். லக்கணாதிபதி 2 இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்கள்ட்ட நல்ல பேச்சு டேலண்ட் இருக்கும், நகைச்சுவையோடு பேசக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல எல்லாரையும் கவரக்கூடிய பேச்சு இவர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த லக்கணாதிபதி 2 இருக்கக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. நான் நட்பு ரீதியாக செய்கிறேன், அதாவது பணம் போடுறது அவர், தொழில் பார்க்குறது நானும், எனக்கு அந்த வேலைகள் தெரியும், எப்படி செய்தாலும் அங்கு பிரச்சனையை தரும். அப்போ அந்த லக்னாதிபதி 2 இருக்கக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பேஸ் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரும் பணத்தை சொல்லக்கூடியவர். அப்போ அந்த குருவிட்ட பெரும் பணம் இருக்குது, அதுக்கு நேராக 7வது வீடு, எந்த தனுசு வீட்டிலேருந்து 7வது வீடும் மீன வீட்டிலேருந்து 7வது வீடு நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே யாரை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கணக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள வச்சிருக்கிறாங்க. அப்போ குருவுக்கு இங்கே புதன் தேவை, கணக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவை, அப்போ கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. அப்போ செவ்வாயை யாருக்கு பார்ப்போம்? லேடிஸுக்கு செவ்வாய் பார்ப்போம், ஜென்ஸுக்கு சுக்கிரனை பார்ப்போம். அப்போ அந்த செவ்வாய் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் யாரை வச்சுருக்கிறாங்க? சுக்கிரனை வச்சுருக்கிறாங்க. இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் செவ்வாயை வச்சுருக்கிறாங்க. சரி, அவசர கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சந்திரன், அவர் 2.25 நாள் ஒரு வீட்டில் இருக்கிறார். அதுக்கு நேராக 7வது வீட்டில் இருக்கிறதுலேயே மந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே வச்சுருக்கிறாங்க. எங்கள் குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா சொல்லுவார், ஒரு வேகமாக ஒரு பஸ் போகுது, அந்த பஸ்ஸில் தான் நாம் ஏறுவோம், அதை இப்படி வச்சுக்குவோம், ஆப்போசிட்டாக நம்ம நினச்சி பார்ப்போம் அப்படின்னு. அந்த பஸ்ஸில் பிரேக் இல்லைங்க, இங்கே சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுக்கல, பிரேக் இல்லை, எப்படி இருக்கும்? பஸ்ஸில் பிரேக் இல்லைங்க, வேகமாக போகும் அப்படின்னா யாராவது ஏறுவாங்களா? ஏற மாட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் 7ஆம் இடத்தை வச்சுருக்கிறாங்க பேஸ் பண்ணுறதுக்காக. பாருங்கள், அதிகமாக வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். பல கோடிக்கணக்கில் மேலே இருந்து நம்மளால் கீழே தாங்க முடியல, அவ்வளவு பெரிய வெப்ப கிரகம், உஷ்ண கிரகம் சூரிய பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது முதிர்ந்த தோற்றத்தை சொல்லக்கூடியவர். அதாவது எப்படி அப்படின்னா, இந்த கையில் அப்படி நடுங்கும், இப்படி நடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ ஒருத்தருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் போது, அதனால தான் இந்த 7.5 சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க, கண்டக சனி நடக்கிறவங்க, எந்த சனியால் பாதிப்பு வந்திருக்கோ அவர்கள் குளிர் பிரதேசம் உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் அதோடைய காரகம் வேலை செய்யும். எல்லாரையும் சொல்கிற மாதிரி எந்த கிரகத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் டேலண்ட்டு இல்லை, அவ்வளவு பெரிய ஆளும் நாம் இல்லை.
அப்போ அதோடைய காரகத்தை நாம் பலப்படுத்தணும். அப்போ பாருங்கள், இங்கே வெப்பத்தை கொடுத்த கிரகம் அதுக்கு நேராக 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க 7ஆம் இடம். அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சரியான ஒரு அமைப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு 7ஆம் இடம் அதற்கு தகுந்தாற்போல் பலன்களை தரும் என்பது உண்மை. சரி, லக்னாதிபதி 3இல் லக்னாதிபதி 3இல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு 6 அப்படின்னு சொல்லக்கூடியது நோய், வம்பு, வழக்கு, கடன், எதிரி. லக்னாதிபதி 3இல் இருக்கக்கூடியவங்களை கேட்டு பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறாங்களான்னு பேச மாட்டாங்க, இல்லைன்னா எதிர்த்தாப்புல வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. அப்போ லக்னாதிபதி 3இல் இருந்தால் எதிர்த்தாப்புல வீட்டுக்காரன் பேச மாட்டார், அதேமாரி பக்கத்தில் இருக்கிறவர் பேச மாட்டார். அவருக்கு இந்த லாபம் அப்படின்னா என்னன்னு கேட்பார். லாபமா எந்த திசையில் இருக்குது காட்டுங்க பார்க்கலாம் அப்படிம்பார் லக்னாதிபதி 3இல். அதே போல் மூத்த சகோதரம் சித்தப்பாங்கிற உறவு அவங்களுக்கு சரியாக நிலைக்காது, அங்கே சரிப்பட்டு வராது லக்னாதிபதி 3இல். அப்போ இது யாருக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 3னா புதன் தானே. அப்போ புதன், அந்த புதன் தன்னுடைய 4ஆம் இடத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 4ஆம் இடம் அவருக்கு ஒரு வெற்றியை தரும். அப்போ இந்த வெற்றியை தரக்கூடியது தான் 4ஆம் இடம். அப்போ அது வெற்றியை தரும். ஆனால் கடன், வம்பு, வழக்கு, இவர் கடன் இல்லை அப்படின்னா உடம்பில் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். லக்னாதிபதி 3. லக்னாதிபதி 4இல் இவங்களுக்கு குலதெய்வ அருளால் பாதிப்பு, பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதே போல் தன்னுடைய தாத்தாவோட நெருங்கி இருக்க முடியாது. எல்லாருக்குமே தாத்தான்னு ஆன எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அன்பு, ஆதரவு அப்படின்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் அந்த பேர குழந்தை அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அதை இந்த லக்னாதிபதி 4இல் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும். அதே போல் தாய்மாமன்கிற சொல்லக்கூடிய உறவு சப்போர்ட் செய்யாது. தாய்மாமன் இருக்கும், ஒன்று இல்லாதையே கூட இருக்கும். அப்போ இதில் கவனம் வேணும். லக்னாதிபதி 4இல் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்மாமன் உறவு சரியாக இருக்காது. இப்போ ஒரு விஷயமாக ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, ஒரு வேலையாக இது சம்மந்தப்பட்டது பேச போகிறாங்க அப்படின்னா லக்னாதிபதி 4இல் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே தாய்மாமனை கூட்டிகிட்டு போனால் அங்கே அது சக்ஸஸ் இல்லை. அப்போ அதுபோல் இருக்கும். அப்போ இங்கே சப்போர்ட் தரும் அப்படின்னா மூத்த சகோதரன் சித்தப்பாங்கிற உறவை இங்கே சம்மந்தப்படுத்திக்கிட்டா இவங்களுக்கு வெற்றியை தரும். லக்னாதிபதி 4இல் இருக்கக்கூடியவர்களுக்கு மூத்த சகோதரமும் சித்தப்பாவும் உறுதுணையாக இருப்பார்கள். அவங்கள கூட்டிகிட்டு கூட போங்க, நன்மையை தரும். சார், என்ன கலர் சம்மந்தப்படும்? வெள்ளை கலர். நீங்கள் லக்னாதிபதி 4இல் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளை கலரை யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், சுக்கிரனுடைய வீடு 2 வீடு. இதுக்கு கலர் என்ன சொன்னாங்க? வெண்மை நிறம் அப்படின்னு சொன்னாங்க. ரிஷபத்துக்கு வெண்மை நிறம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே துலாமுக்கு வரும்போது கருநீலம்னு கொடுத்துட்டாங்க. சரி, நாம் இப்படி எடுத்து பார்க்கலாம். வெண்மை நிறத்தை அங்கே சுக்கிரனுக்கு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா வெண்மை நிறம் என்பது
அந்த இடத்துல சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். அப்போ அந்த ரிஷப வீட்டுக்கு சந்திரன் உச்சம் அடைகிறதுனால அங்கே வெண்மை நிறத்தை கொடுத்தாங்க. இங்கே நீல நிறம், கரு நீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா துலாம் வீடு. அந்த துலாம் வீடு என்ன சொல்லியிருக்கிறாங்க? கரு நீலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கடலை தூரமாக இருந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா அது நமக்கு நீல கலரில் தெரியும், பக்கத்தில் போனால் வெள்ளையாக மாறும். அப்படி எடுத்துக்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த இடத்துல சனி பகவான் உச்சம் அடைகிறார். துலாம் வீட்டில், சுக்கிரன் வீட்டில் அந்த கரு நீளம்னு சொல்லக்கூடியதை கொண்டாந்து நம்ம பெரியவங்க எப்படி சம்மதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அப்போ இங்கே கருநீளம் அப்படின்னு வந்துடும். அதனால் இந்த லக்னாதிபதி நாளில் இருக்கக்கூடியவர்கள் வெண்மை நிறத்தை யூஸ் பண்ணினால் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அப்போ மூத்த சகோதரன் சித்தப்பாங்கிற உறவை கூட கூட்டிகிட்டு போனால் போகிற காரியம் வெற்றியாக முடியும். சரி, லக்னாதிபதி 5இல், லக்னாதிபதி 5இல். இப்போ லக்னாதிபதி 5இல் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து பிரச்சனை, தாய் பற்றுக்குறைவு, தாயார் இருப்பாங்க, தாயாரோடைய நெருக்கம் இருக்காது, தாய் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும், நமக்கு அனைத்து சுகங்களும் கிடைக்குமாங்கிற கேள்விக்குறி அங்கே வரும். அப்போ வண்டி வாகனங்கள் இருந்தாலும் திருப்தியை தராது. அதனால தான் லக்னாதிபதி 5இல் இருக்கக்கூடியவர்கள் முதல் வண்டி செகண்ட் ஹேண்டாக வாங்கணும். லக்னாதிபதி 5இல் இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையரை பிரிந்த வாழ்க்கையை சொல்லும், அல்லது தந்தையார் பிரிந்த வாழ்க்கையை சொல்லும். தந்தை ஒரு தொழில் விஷயத்திற்காகவோ அல்லது வேறு வேலைகளுக்காகவோ தன்னுடைய குழந்தையை பிரிந்தோ அப்பாவை பிரிஞ்சு இந்த லக்னாதிபதி 5இல் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பந்தப்படும். அப்படி இல்லாத இருக்காது. சரி, இவங்க என்ன செய்யணும்? குருமார்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும். வரான் பாரு கிழவன், இந்த கிழவியோட ராவடி தாங்க முடியல. ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, குருத்து ஓலையை பார்த்து பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை கிண்டல் பண்ணிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம்ளும் அதுமாரி ஸ்டேஜுக்கு வருவோங்கிறத அவர் மறந்துட்டு பேசுகிற வார்த்தைகள். அப்படி சொன்னாலும் அது தோஷத்தை தரும். அப்போ பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கிறோம். யார் தாய் தந்தை ஒருவரை மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி. அப்போ அதனால தானே சொன்னாங்க பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ லக்னாதிபதி 5இல் இருக்கக்கூடியவர்கள் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தால் ஐயான்னு சொல்லலாம், சார்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம். இது அப்பேற்பட்ட உறவு. அப்போ அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். இப்போ லக்னாதிபதி 6இல், லக்னாதிபதி யாருக்கு 6இல் இருக்கோ மறைவு ஸ்தானத்தில் எனக்கு லக்னாதிபதி இருக்குது. நிறைய இப்போ ஜோதிடம் படிக்க வரவர்கள் கேட்குற கேள்வி தான், சார் நான் ஜோதிடம் கற்றுக்க முடியுமா? லக்னாதிபதி யாருக்கு ஒருவருக்கு மறைவில் இருக்கோ அவங்க தான் ஜோதிடம் சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 6, 8, 12, 3 இதெல்லாம் சம்மந்தப்படும் போது இவர்கள் யாரும் சொல்லாத ஆராய்ச்சி இதெல்லாம் அவங்க செய்வாங்க. சொல்லாத விஷயத்தை தேடுவாங்க, அவங்களுடைய தேடல் இருக்கும். அப்போ 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது அவங்களுடைய தேடல் இருக்கும், அதுக்குரிய காரகமும் பாதிக்கும். அப்போ அவங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் பாதிக்கும். முயற்சி ஸ்தானம் பாதிக்கும். கூட பிறந்த சகோதரர்களால் நன்மைகள் தராது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் அவங்க இதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், யாரை இவங்க சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கலத்தரத்துக்கு 2வது வீடு,
கலத்திரன் சொல்லக்கூடிய வீட்டுக்கு 2வது வீட்டை அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நன்மையை தரும். அந்த உறவுகளை மதிக்கும்போது இவங்களுக்கு நன்மையை தரும். கடன் இருக்கும், அதே போல் நோய் இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு முயற்சி வேணும் இல்லையா? அந்த முயற்சிகள் தடைபட்டு வெற்றியை தரும். அப்போ கலத்தரத்தோடைய குடும்பத்துக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்துட்டால் இவங்களுக்கு எந்த தவறுதலும் வராது. நைட்டு ஒரு கேள்வி வச்சேன் எங்களுடைய வகுப்பில். அதே கேள்வி இங்கேயும் வைக்கிறேன். ஏன்னா அதை வச்சுட்டு போனால் தான் 7ஆம் இடத்துக்கு நல்லாயிருக்கும். வெத்தலைப்பாக்கு வாங்கி கட்டிக்கிட்டு போகக்கூடாது. ஒருத்தரை பார்க்க போகிறோம், வெத்தலைப்பாக்கு கட்டி கோவிலுக்கோ எந்த ஒரு விசேஷத்துக்கும் அந்த வெத்தலைப்பாக்கை கட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்? லட்சுமியே கட்டக்கூடாது. ஓகே, சூப்பர். அம்மா நீங்கள் சொல்லுங்கள். தாயி யோசனை பண்ணுறீங்க. ஓகே ஓகே, யோசிங்க. ஆமாம், வெத்தலைப்பாக்கு கட்டக்கூடாது. கட்டிக்கிட்டு போனால் நல்லதல்ல. வெட்டிட்டு போகிற பாக்கும் நல்லதல்ல. வெட்டிட்டு போகிற பாக்கும் நல்லதல்ல. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? நேற்று ஒரு ஐயா ஒரு ஐடியா சொன்னார். எப்படி அப்படின்னா, நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுங்க, அந்த நூலால் தான் கட்டுறாங்க, அதுவுமே நல்லதில்லை அப்படின்னார். அருமையான பதில் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஏன் இன்னும் கேள்விகள் இருக்குது. அப்போ மகாலட்சுமி அம்சம் வெத்தலை, அதை கட்டக்கூடாது, இது ஒரு இது இருந்தாலும் வெத்தலை பிரசனம் ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க பார்ப்பாங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. தேங்காய், பழம், எலுமிச்சம்பழம், பூ, என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அது யாரா வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மேலும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பார்ப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை ஒரு கையில் இப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தையே சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தில் எத்தனை புள்ளி இருக்குது, அப்போ அத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறதுங்கிறது இப்போ ட்ரெண்டு. நீங்கள் இந்த கோவிலுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுங்க. அப்போ நீங்கள் முழுமையான எலுமிச்சம்பழம், அதே போல் புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அங்கே கிடைக்கும். அப்போ அந்த புள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு உரிய பிரச்சனைகளை சொல்லுது. அதே போல் இந்த வெத்தலை பிரசன்னம் பார்க்கும்போது எத்தனாவது வெத்தலை, ஒரு புள்ளி ஓட்டை, ஒரு கடுகளவு ஓட்டை இருந்தாலும், இப்போ 7வது வெத்தலையில் ஒரு கடுகளவு ஓட்டை இருக்குது, உடனே என்ன சொல்லுவாங்க? இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது, அதில் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லுவாங்க. மேற்கொண்டு நாம் கூட்டாளி, நண்பர்கள் இப்படிலாம் எடுத்துக்கலாம், வாடிக்கையாளர்கள் இப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வெத்தலையில் ஒரு ஓட்டை விழுந்தாலே இந்த பிரச்சனையை சொல்லக்கூடியங்க நாம் மடக்கி அந்த வெத்தலை பாக்க கட்டி கொடுப்பாங்க. அப்போ கட்டும் போது அந்த வெத்தலை டேமேஜ் ஆகும். அப்போ நாம்ளே அங்கே வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது டேமேஜ் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெத்தலையை வாங்கிட்டு போகணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாக்கு வாங்கிட்டு போகணும். அப்போ ஒரு பாவகத்துக்கு 7ஆம் பாவகங்கிறது முதல்லையே சொல்லிட்டேன், அதுக்கு சரியான அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு கிரகம் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கும், அந்த பாவகத்தை பார்க்கும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு விசேஷங்கள் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு குருமார்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பணிவிடைகள் செய்யும்போது வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அதனால தான்
நாம் ஜோதிடம் பார்க்க வரும்போது வெத்தலை பாக்கு வச்சு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைன்னா ஜோதிடர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் போனோன்னு ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை, ஒரு 5 ரூபாய்க்கு பாக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் தட்டத்தில் வச்சுக்காங்க. அந்த வெத்தலை பாக்கில் அமௌண்ட் வைங்கன்னு சொல்லுங்கள். கையில் பணம் யாரும் வாங்காதீங்க. சார் இந்த ஜாதகம் பார்த்தா கர்மா உண்டாகுது, இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் தொலைக்கிறது, என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு பதில் சொல்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஜோதிடம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்ல ஒருத்தர். ஏன்னா ஒரு கிரகம் ஒருத்தருக்கு தசை புத்தி நடத்தும் போது நெகட்டிவாக போக சொல்கிறத நாம் என்ன சொல்வோம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, சூரிய தசை நடக்குது, சூரிய புத்தி ஓடுது, சூரியன் அந்தரத்தில் இருக்குது, அது ஒரு 6க்கு உடையவர், 8க்கு உடையவர், 12க்கு உடையவர், உங்களுக்கு பாதிப்பை தரும். அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு சிவன் ஆலயத்துக்கு போய் பிரதோஷ காலங்களில் போய் பன்னீரோ தேனோ இல்லை விபூதியோ ஒரு பாலோ இப்படி வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சுக்காங்கன்னு நாம் சொல்வோம். சூரியன் என்ன சொல்வார், அவன் கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அவன் வந்திருக்கிறான், அவனுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுறீங்களா, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மாவை நம்ம பக்கம் திருப்புவார். அப்போ திருப்பும் போது நமக்கு அது பாதிப்பை தரும், உண்மைதான். இதுக்கு என்ன பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உப்பு தண்ணியில் நாம் குளிச்சிட்டா நமக்கு கர்மா ஒட்டாது. அப்போ முடிஞ்சால் கடலில் குளிக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து வச்சுக்காங்க, 3 வேப்பந்தலை, 3 அருகம்பில்லு, கொஞ்சோடு மஞ்சத்தூள், 3 கல் உப்பு, அரை மூடி கோமியம், இதை ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. நீங்கள் ஒரு ஜாதகம், ஒரு குடும்ப ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா, குடும்ப ஜாதகம் பார்த்துட்டோன்னே போய் கைகால் அலம்பிட்டு வந்துட்டு நீங்கள் ஜாதகம் பாருங்கள். எத்தனை பேர் உட்காந்துருந்தாலும் சரி, நீரை தொட்டால் தோஷம் விலகும். அப்போ நாம் கைகால் அலம்பிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இது நமக்கு தீரும். அப்போ அந்த கர்மா நமக்கு பாதிப்பை தராது. முடிஞ்சால் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் கடலில் குளிக்கக்கூடிய அமைப்பு வந்தால் நீங்கள் குளிச்சிக்காங்க, இது நல்லது. அப்போ இதை சொல்லலாம், இதை எடுத்துக்கலாம், நமக்கு கர்மா வராது. அதே போல் நிறைய பேருக்கு கேள்விகள் என்ன அப்படின்னா, நான் அவங்க வீட்டுக்கு சாபம் விட்டுருக்குறாங்க, எங்கள் முன்னோர்கள், அந்த வீட்டில் போய் நான் சாப்பிட்டா தோஷமாயிடும், அந்த வீட்டில் நான் போய் தண்ணி குடித்தா எனக்கு தோஷமாயிடும், இப்படின்னு நிறைய கேள்விகள், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நான் பசியோடு ஐயா வீட்டுக்கு போகிறேன், ரவி ஐயா எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறேன். என் பசிக்காக நான் கேட்குறேன். அவர் என்ன சொல்வார், இருந்தால் வாங்கி கொடுப்பாரு, இல்லை வீட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போடுவார், இல்லைன்னா ஒரு 30 ரூபாய்க்கு பொட்டின சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருவார். ஒரு அன்னம் எனக்கு வயிறு நம்பிடுது, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாருக்காவது தோசை வருமா? தோசை வராது. நான் நல்ல தாகமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கும்போது ஒருத்தர் தண்ணி கேட்குறாங்க, அவர் தண்ணியை பிடிச்சி கொடுக்குறார். அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது ஆப்போசிட் வீடு அப்படின்னு. தண்ணியை கொடுக்கும்போது என்னைக்கு அது தோஷமாகும்? தண்ணீர் தோஷமாகுமா? தோஷம் எங்கு வலுப்படும் அப்படிங்கும் போது, தோஷம் ஒரு நேருக்கு நேர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இப்படி ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நீ தான் அன்னைக்கு என்ன அப்படி பேசினது, இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கண் பார்வையிலேயே பேசக்கூடிய அந்த கருவிழி அப்படி இருக்கும்போது நமக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். அப்போ ஒரு வீட்டில் சாப்பிடும் போதோ தண்ணீர் அருந்தும் போதோ யாருக்கும் தோஷங்கள் வராது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலையா அவர்கிட்ட நின்று பேசுகிறத தவிர்த்துக்காங்க.
அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கலாம். சரி, லக்னாதிபதி 7ல் அவங்களுக்கு குடும்பம் அமைவது தாமதமாகும். பொருளாதாரம் என்பது அங்கே சிக்கலை தரும். தன்னுடைய பழக்க வழக்கங்கள் அங்கே மாறும். மேலும் இவருக்கும் கலத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே பிரச்சனையாகும். அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் உடலில் ஏதாவது ஒரு தோஷம் உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் குறைந்தவர்கள், ஒரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு பொருள் உதவி செய்யும்போது இவருக்கு லக்னாதிபதி 7ல் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி அடையும். அப்போ இது நன்மையை தரும். லக்னாதிபதி 8ல் இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. முதல் வார்த்தை எப்பயுமே சொல்லும்போது நல்ல வார்த்தைகளாக சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிகாரங்கள், இந்த கோவிலுக்கு போங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு நாம் நெகட்டிவ் சொல்லும்போது அவங்க உள்வாங்குவாங்க. நாம் எடுத்த உடனே இருக்கிறதுலையே நான் பார்த்த ஜாதகத்திலேயே இதுபோல் ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு மோசமான ஜாதகம். நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணம். என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை தூக்கி போட்டார் ஒருத்தர். அவரை தான் நான் குருவாக இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கிறேன். முதல் குரு அவர் தான். இல்லைன்னா இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் கண்டுக்காத இருந்திருப்பேன். நான் பார்க்கல, எனக்கு பிடித்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அப்போ இப்படி தூக்கி போட்டு தான் சொல்லணுமா? ஒருத்தர் நம்மளை தேடி வந்தவங்களுக்கு நல்ல விஷயத்தை நாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோதிடத்துறைக்குள்ள ஒரு சேவையாக நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவன் தான் நான். அப்போ இந்த லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு என்பதை சொல்லலாம். அதேபோல் இவர்களுக்கு 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஃபோன் நம்பரில் கட்டாயம் வரும். லக்னாதிபதி 8ல். இந்த லக்னாதிபதி 8ல் உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் உண்டு அந்த குடும்பத்தில், அல்லது ஒரு காதல் கிராஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய 8வது வீட்டில் கேட்டை நட்சத்திரம் இருக்குது. காலச்சக்கரத்துக்கு 8வது வீட்டில் கேட்டை நட்சத்திரம் அங்கே இருக்குது. கேட்டையும் கிணத்தடியும் ரகசியத்தை சொல்லணும் ஒரு பழமொழியும் இருக்குது. அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வரும். அந்த ரகசியம் என்னவா இருக்க போகுது? வேறு ஒன்றும் இருக்காது. அந்த வம்சாவளியில் காதல் செய்தவர்கள் உண்டு என்பதை சொல்லும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ முன்கூட்டியே என்ன சொல்லலாம் அப்படின்னா, லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது ரெடி பண்ணிக்கணும். இப்போ வைகாசி மாதம் போயிட்டுருக்கு. திருமணம் சம்மதம் பண்ணிடணும். அதாவது இந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கணும். சொல்லி வச்சுட்டு ஆவணி மாதம் திருமணத்தை வச்சுக்கணும். ஆவணி மாதத்தை திருமணம் வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. 3 மாதம் இருக்குது இல்லைங்களா? இந்த காலத்தில் எல்லார்கிட்டையுமே மொபைல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிறது. இப்போ அது விருப்ப திருமணத்துக்கு சம்மந்தப்பட்டுரும். அப்போ அது அடிபட்டுரும். அதனால் அப்படி காதல் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, புதன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போதும், புதன் ஒருவருக்கு சம்மந்தப்படும் போதும், லக்கணத்துக்கு சம்மந்தப்படும் போதும், லக்கணத்தில் இருந்து 5ஆம் இடத்தை இயக்கும். 1, 5, 9 தான் ஒரு செயல்பாட்டுக்களை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காற்றாசியில் இருக்கக்கூடிய புதன் இன்னொரு காற்றாசியில் இருக்கக்கூடிய வீட்டை இயக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பெரியவங்க சொல்லி கொடுத்த விஷயம். அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்கள், அதேமாரி 5ஆம் அதிபதி லக்கணத்துக்கு சம்பந்தப்படும் போது இவங்களுக்கும் காதல் வரும்.
அந்த 5ஆம் அதிபதி ராகு கேது சாரமோ 6 8 12 அதிபதிக்குரிய சாரமோ பெற்று இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு அந்த காதல் வெற்றியை தராது. அப்போ எப்போ வெற்றியை தரும் என்பது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கிறாரு, அந்த புதன் எப்படி இருக்கிறாரு, அப்போ அந்த 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு, யார் அவரை நல்ல கிரகங்கள் அவரை நோக்குதா பார்க்குதா அப்படின்னு பார்க்க தெரியணும். இது ஒரு விஷயம். அப்போ இந்த காதல் சக்ஸஸ் அடையும். லக்னாதிபதி 9 அப்படிங்கும் போது லக்னாதிபதி 9 உள்ளவர்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையை தரும். சரியான தூக்கங்கள் இல்லாத அமைப்பை தரும். குலதெய்வம் கோவில் இவங்க நினச்ச டைமுக்கும் போக முடியாது. இங்கே பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. தாய்மாமன் தாத்தாங்கிற உறவு இங்கே சப்போர்ட் செய்யாது. தன்னுடைய குழந்தைகளே இங்கே சப்போர்ட் செய்யாது. இப்படி இருக்கக்கூடிய அமைப்பை தந்துடும். சரி, அப்போ இவங்களுக்கு படுக்கிற இடம் லக்னாதிபதி 9. லக்னாதிபதி 9 இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீட்டில் என்னென்னு பேர் வரும் அப்படின்னா தர்மலிங்கம், ராமர் சம்பந்தப்பட்ட பெயர், ராமசாமி, ராமச்சந்திரன் இப்படிங்கிற பெயர் அங்கே சம்பந்தப்படும். இதுதான் லக்னாதிபதி 9 இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லும். அப்போ பெருமாள் அம்சம் கொண்ட பெயர், விஷ்ணு அம்சம் கொண்ட பெயர்கள் இங்கே அந்த வீட்டில் வரும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். லக்னாதிபதி 9, லக்னாதிபதி 9, 9ஆம் அதிபதி லக்கணம் பரிவர்த்தனை. அந்த பையனுக்கு பேர் தவசீலன். எப்பயுமே ஒரு பெயர் முடிக்கும் போது இன் அப்படின்னு முடிஞ்சிட்டால் இது நல்ல அமைப்பு. இந்த கலா, மாலா, திலகா இப்படிலாம் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கோட ஒரு பேரை சேர்த்திக்கலாம், இன்னொரு பேரை சேர்த்துக்கலாம். அப்போ அந்த முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இன் எழுத்தில் வரும்போது இம் எழுத்தில் வரும்போதும் இவங்களுக்கு நன்மையை தரும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா அவர் வெற்றி பெற செஞ்சிருவார். அப்போ லக்னாதிபதி 9 இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூர்வீக சாபம் இதெல்லாம் இருக்குமே தவிர, ஆனால் அங்கே எதுவும் பாதிப்புகள் இதுபோல் இருக்கும், ஆனாலும் வெற்றியை தரும். அப்போ ஒரே இடத்துல அவங்க படுக்கக்கூடாது. என்னுடைய பெட்ரூம் இதுதானே, இங்கே தானே படுக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளி வச்சு படுக்கணும். கிழக்கு மேற்கு படுக்கணும், வடக்கு தெற்கு படுக்கக்கூடாது. அப்போ வடக்கு மேற்கு படுத்தவர்களுக்கு நெகட்டிவ் தான் நடக்கும். எங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல தானே படுக்க வைக்க முடியும் அப்படிம்பாங்க. இருக்கிற இடங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இல்லைன்னா கட்டில் எடுத்துருங்க, தரையில் படுங்க. இது நன்மையும் தரும், உடம்புக்கு ஆரோக்கியம். அப்போ லக்னாதிபதி 9 இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இடத்த அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படுக்கும்போது, கட்டில் நிவர்த்தி படுக்கும்போது நன்மையை தரும். லக்னாதிபதி 10, லக்னாதிபதி 10 அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வெற்றி, ஆசைகள், எண்ணங்கள், லாபங்கள், மூத்த சகோதரம், சித்தப்பாங்கிற உறவு இது எதுவுமே சிறப்பில்லை. அப்போ 4 அப்படின்னு சொல்லக்கூடிய தாயன்பு, தாய்ப்பற்று, தாயாரோட நெருக்கம், தாயார் பக்கத்திலேயே இருப்பாங்க, போய் பார்க்க முடியாத சூழல், இதுபோல் அமைப்பை கொடுக்கும். சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இதில் திருப்தியின்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு எங்கே திருப்தி அப்படின்னா, இவங்களுக்கு ஒருவருக்கு யாருக்கு தொழில் அமைந்து விட்டதோ அவர்களுக்கு திருமணம் லேட். யார் ஒருவர் அப்பாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழில் அமைவது தாமதம்.
இப்படின்னு எடுக்கணும். அப்போ ஒருவருக்கு லக்னாதிபதி 10ல் இருந்தால் இந்த 4ன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் தடைபடும், இருந்தும் கிடைக்காது. சுகர் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்டு தட்டு நிறைய இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதே போல் தான் லக்னாதிபதி 10ல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாத சூழலை தரும். சொத்து இருக்கும், சொகை இருக்கும், வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும், தாயார் இருப்பாங்க, அவங்கள்கிட்ட போய் நெருங்கக்கூடிய பழக்கத்தையும் அமைப்பையும் தராது. லக்னாதிபதி 11ல் லக்னாதிபதி 11ல் இருக்கக்கூடியவர்கள் இளைய சகோதரங்கள் அவங்களுக்கு அமையாது, பிறக்காது. அவங்களுக்கு கீழே அவர் தான் லாஸ்ட்டாக இருப்பார். ஒருவேளை தவறி பிறந்து விட்டால் அவருடைய நெருங்கிய தொடர்பு இருக்காது. இவருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, கையெழுத்து சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 11ல் இருக்கோ அவங்கள சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த லக்னாதிபதி 11ல் இருக்கிறவங்களுக்கு கையெழுத்து பிரச்சனை இருக்கும், ஜாமீன் போடக்கூடாது. அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு, ஓட்டு ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத இருக்காது. நீங்கள் யாருக்கு வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்படி இருந்துட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னால், தந்தையாருக்கு தாய் தந்தையை நிற்க வச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் சனிக்கிழமை நாள் பாத பூஜை செஞ்சு வழிபட்டால் அவர்களுக்கு வெற்றியை தரும். அப்போ லக்னாதிபதி 11ல் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கை வேண்டும். முதல் தொழிலுக்காக அவர்கள் பணம் கட்டக்கூடாது. லக்னாதிபதி 11ல் இருக்கக்கூடியவர்கள் முதல் தொழிலுக்காக பணம் கட்டினால் அந்த பணம் லாஸ், பணம் அவங்க கைக்கு வந்து சேராது. அப்போ லக்னாதிபதி 11ல் இந்த அமைப்பை தரும். லக்னாதிபதி 12ல் லக்னாதிபதி 12ல் இவர்களுக்கு பொருளாதார வெற்றியை தராது. பொருளாதாரம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா தான் அங்கே இருக்கும், அதிகமாக தான் செலவு இருக்கும். பொருளாதார வரவு கம்மியாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும், பத்தாது அப்படின்னு. இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஜாதகத்தை பார்க்காதே இதை கண்டுபிடிக்கலாம். யார் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ரோஸ் செடி வச்சுருக்கிறாங்களோ, ரோஜாப்பூ செடி யாரெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்களோ அந்த வீட்டில் வரவு செலவு அப்படிங்கிறது வரவுக்கு மீறிய செலவை தரும். யார் வேணாலும் எடுத்து பாருங்கள், சரியாக இருக்கும். ஏன் இந்த கேள்வி இருக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஜோதிடம் வந்துடும். யோசிக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டாலும் ஜோதிடம் வந்துடும். அதில் முள்ளுங்கிறது இருக்கும், ரோஸில் முள்ளுங்கிறது இருக்கும். கூர்மையான பகுதி பூராம் இந்த பூமி பிளந்து இப்படி இருக்குமா, நெட்டுக்கிட்டு இருக்குமா. அப்போ இந்த விரிசல் தான் செவ்வாயோடைய அமைப்பு. அப்போ கூர்மையான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே செவ்வாயுடைய காரகமாக எடுக்கப்படுது. அப்போ அந்த ரோஸில் உள்ள முள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளும் செவ்வாயாக பயன்படும். செவ்வாய் ஒருவருக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த பாவக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவங்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ரோஸ் செடி யார் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவை கொடுக்கும். அதனால் யாராவது ரோஸ் செடி முன்னாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா பின் சைடில் கொண்டு போய் வைங்க, இல்லைன்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுருங்க. அது இல்லை, இடம் இல்லையா உங்களுக்கு, சைடில் ஏதாவது போட்டு அமைப்பு அதுமாரி செஞ்சுக்காங்க. முன்னாடி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னால் உங்களுக்கு அங்கே செவ்வாயுடைய காரகம் வேலை செய்யும். அப்போ பிரச்சனையை தரும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டில் இருந்து பேச முடியாத சூழ்நிலையை தரும். அப்போ இந்த லக்னாதிபதி 12ல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனையை தரும். அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி 12ல்
அப்போ லக்னாதிபதி 12ல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். ரதபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபன் சாமி எழுதிய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய ரதபந்த கார்டை நீங்கள் ஜோப்பில் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பாக்கெட்டில் வச்சுக்கணும், அல்லது பர்ஸில் வச்சுக்கணும், பேக்கில் வச்சுக்கணும், வண்டியில் ஸ்டிக்கராக போட்டு ஒட்டிக்காங்க. அதில் ஒரு 3 வரி இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்கள் வண்டி எடுங்க. நீங்கள் ஒரு பஸ்ஸிலேயே போகிறீங்க அப்படின்னா 60 பேருக்கும் சேஃப்டியானது அந்த ரதபந்த கார்டு. எந்த ஒரு விபத்தும் நடக்காது. நான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்துட்டு சென்னையில் வடபழனியில் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சொன்னார், ஓகேங்களா? அப்போ கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்த தம்பதிகள், அவங்க ஃபேமிலி 4 பேரும் ஒரே காரில் போகிறாங்க. பூந்தமல்லிகிட்ட போகும்போது ஒரு இன்ஜினை தூக்கிட்டு இருந்த கிரெயினு, அது இன்ஜின் ஒரு 5 அடிக்கு முன்னாடி அந்த பெல்ட்டு கட்டாகி விழுகுது. இவர் அன்னைக்கு இந்த ரதபந்தத்தை படிச்சுட்டு கார் எடுக்கிறார். கார் எடுக்கும் போது 5 அடிக்கு முன்னாடி விழுந்த அதிர்வு இந்த காரில் இருந்த அனைத்து கண்ணாடிகளும் கொட்டி போச்சு. அப்போ எனக்கு 1000 விசிட்டிங் கார்டு போட்டு, இந்த ரதபந்தத்தை பின் சைடில் போட்டு எனக்கு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்தவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்பவர். அப்போ யாருக்கெல்லாம் இந்த அசம்பாவிதம் நடக்கணும், லக்னாதிபதி 8ல் 12ல் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இதுபோல் சம்பவங்கள் நடக்கும். அப்போ இது வராத தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரதபந்தத்தை ஜோப்பில் அல்லது பர்ஸில் நீங்கள் வண்டியில் ஸ்டிக்கராக போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டிக்கிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு, இப்படி அற்புத ஒரு ஸ்டேஜை கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் கனத்த குரலில் அற்புதமாக பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் அப்படின்னே சொல்லலாம். மிக்க நன்றியை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, ஐயா அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் அத்துணை பேரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைன்னு சொல்லி வச்சு அற்புதமாக பண்ணிட்டு வர்றாங்க. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ஐயாவின் சேவை மீண்டும் தொடர்ந்து பல்லாண்டு தொடரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனோடு புதிய ஜோதிடர்களை மேடை ஏற்றி அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் கரகோஷங்களோடு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஐயா அவர்களை கௌரவிக்க கூப்பிடுகிறேன். வாங்க. நீங்க இங்க யாராவது பாருங்க அக்கா உள்ள இப்படி வாங்க, இப்படி ஒரு ஆளு இப்படி வருவாங்க.